துபாய்ன்றது வேறு ஒன்றுமே இல்லை, அது ஒரு அமெரிக்கா, குட்டி அமெரிக்கா. அதாவது அமெரிக்காவால் வளர்க்கப்பட்ட அமெரிக்காவோட ஒரு குட்டி அமெரிக்கா. ஸோ இதில் வந்து அரபு நாடுகள் இருந்தாலும் கூட கண்ட்ரோல் வந்து ஃபுல்லாக அமெரிக்கா கிட்ட தான் இருக்குது. அதுக்கு உண்டான இராணுவமாகட்டும், மற்ற வியாபார விஷயங்கள், அதை முடிவெடுக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் தான் முடிவெடுக்கிறாங்க, துபாயில் முடிவெடுக்கலை. அதுதான் உண்மையானது. ஸோ இதை வந்து ஒரு மையமாக கொண்டு இப்போது யாராவது ஒருத்தவங்க அமெரிக்காவை எதுக்கணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அமெரிக்காவோட நேச நாடான துபாய், சவுதி அரேபியா, அந்த மாதிரி உள்ள நாடுகளை தான் வந்து புரிய வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் கொரியா இருக்குன்னா, சவுத் கொரியா வந்து அமெரிக்கா நேச நாடு, நார்த் கொரியா கிடையாது, அதுக்கு எதிரி நாடு. ஸோ இப்போ நீங்கள் அமெரிக்காவை தாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க நார்த் கொரியானா, உடனே அவங்க சவுத் கொரியாவை தான் அடிப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு அரசியல் சதுரங்க வேட்டை, அரசியல் சதுரங்க வேட்டையாக இருக்கும்போது அதில் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யும். அது வந்து நம்ம நிறைய பேருக்கு, சாமானிய மக்களுக்கு புரியாத ஒரு விஷயம். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குண்டு போடுறாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து வரிசையில் நிற்பாங்க பெட்ரோல் பம்பில் வாசலில். ட்வின் டவரை தாக்கினாங்க. ஆமாம், ட்வின் டவர் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும், அதில் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரொம்ப பிரமாதமான இடம். அதை எப்படி தகர்த்தாங்களோ அதே மாதிரி இதை வந்து தகர்க்கிறதுக்கு, ஏன்னா அதில் புர்ஜ் கலிஃபானா அதோடைய முதலீடு கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா அமெரிக்கா கம்பெனி தான் அதிகமாக இருக்கும், அமெரிக்கா ஐரோப்பிய கம்பெனி தான் இருக்கும். ரெண்டாவது துபாயில் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த அரபிக் நேஷனுங்க சார்ந்தவங்க வந்து ரொம்ப கம்மி. நம்ம இந்தியாவை சார்ந்தவங்க, மற்ற நாடுகளை சார்ந்த, இந்தியாவில் தான் அதிகம், இந்திய மக்கள் தான் செத்தா. யார் சாவா? இந்திய மக்கள் தான் சாவான். அவனுக்கு என்ன இருக்குது? கேரளாலேருந்து நிறைய இருக்குது, கேரளாலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து, வட இந்தியாவிலேருந்து நிறைய இடங்கள்ல வந்து ரொம்ப அதிகம். ஸோ நம்ம ஆளுங்க தானே சாகுறாங்க, அவங்களுக்கு என்ன கவலை? ஈரானுக்கோ அவங்களுக்கும் வந்து அவங்களுக்கு ஒன்றும் இது இல்லை, உடைய போகிறது அமெரிக்காக்காரன் பில்டிங்கு. ஸோ அதில் வந்து சாகிறது யாருன்னா நம்ம இந்தியர்கள், நம்ம சகோதரி தான் சாகுறாங்க. அவங்க நாட்டில் யாருமே சாகலை. இன்ஃபேக்ட் வெள்ளைக்காரன் கூட சாக மாட்டான். வெள்ளைக்காரன் அதில் ஒரு மேனேஜர் இருப்பான், அவன் எங்கேயாவது பதுங்குழியில் போய் பதுங்கிக்குவான். சாகிறது நம்ம மக்கள் சாவாங்க. அதில் இப்போ நீங்கள் மறைக்கப்படும். 100% உண்மை. அதில் விபச்சாரன்றது வந்து அங்கே சர்வசாதாரணம். துபாயில் வந்து அங்கே போனோம்னா, நம்ம போனது வந்து முதல்ல போனது பேச்சுலராக போனோம், ஒரு 2-3 தடவை போனேன். அதுக்கப்புறம் ஃபேமிலியோடு போனேன். இப்போ நான் ஃபேமிலியோடு போகும்போது இந்த இடத்துக்குலாம் வந்து வேணாம் அப்படின்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலைவனத்துக்குள்ளே பெல்லி டான்ஸ்ன்னு இருப்பாங்க. குடும்பத்தோடு போனோம்னா அந்த அரைகுறை ஆடையை வச்சு கேட்டால் முழுசாக போத்திக்குவாங்களாம், அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்கன்னா எதெல்லாம் சொல்லிக்குவாங்க. ஓகே, ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டு பெண்மணி பெல்லி டான்ஸ்னால் என்ன, அந்த பெண்களுடைய பின்பகுதியை வந்து கடன்னு ஆடுறது தான் வந்து பெல்லி டான்ஸ். அந்த டான்ஸை உடம்புல இருக்க ஒரு சில பகுதிகள் தான் தெரியாது, அந்த மாதிரி பெல்லி டான்ஸ்னு ஆட வச்சு, அதுக்கப்புறம் விபச்சாரங்கள்லாம் வந்து சர்வசாதாரணம் நடக்கும். சர்வசாதாரணமாக வீடுகள் என்ன, எல்லா நாட்டில் இருந்தோம், ஆப்பிரிக்காவிலேருந்து நிறைய பேர் வர்றாங்க, மற்ற ஐரோப்பிய நாடுகள்லேருந்து, இவன் நம்ம நாட்டிலேருந்து சினிமா நடிகர்கள் நிறைய பேர் அந்த மாதிரி போய் விபச்சாரத்துக்குனே போய், விபச்சாரம் வந்து கொடிகட்டி பறக்குது அந்த நாட்டில். வந்து ரொம்ப ஃப்ரீ, டேக்ஸ் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ, விபச்சாரம் ஃப்ரீ அப்படின்னு எல்லாம் ஃப்ரீனா என்ன நடத்திக்கலாம். அதுக்காக விபச்சாரம் அங்கே வந்து ஃப்ரீ கிடையாது, ஆனால் நடத்திக்கலாம், எதை வேணால் நடத்திக்கலாம், காசு இருந்தால் போதும். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பர். ஆமாம் சார், இன்னைக்கு வந்து ஒரே உலக நாடுகளுக்கு இடையில போர் சூழல், ஆயில் தட்டுப்பாடு, கேஸ் சிலிண்டருக்கு வரிசையாக நின்றுட்டு இருக்காங்க இல்லையா சார்? இப்போ இந்த துபாயில் வீடு வாங்குறது இன்னைக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டி, பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் துபாயில் தான் வீடு வாங்கினா பெரிய கௌரவம் நினைப்பாங்களா சார்? இந்த போர் நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் துபாயிலேருந்து பதறி அடித்து ஓடி வராங்க, நடிகர்கள், இண்டஸ்ட்ரீஸ், தொழிலதிபர் எல்லாம். இந்த துபாய் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ பெரிய இது சார்? துபாய்ன்றது வேறு ஒன்றுமே இல்லை, அது ஒரு அமெரிக்கா, குட்டி அமெரிக்கா. அதாவது அமெரிக்காவால் வளர்க்கப்பட்ட அமெரிக்காவோட ஒரு குட்டி அமெரிக்கா. ஸோ இதில் வந்து அரபு நாடுகள் இருந்தாலும் கூட கண்ட்ரோல் வந்து ஃபுல்லாக அமெரிக்கா கிட்ட தான் இருக்குது. அதுக்கு உண்டான இராணுவமாகட்டும், மற்ற வியாபார விஷயங்கள், அதை முடிவெடுக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் தான் முடிவெடுக்கிறாங்க, துபாயில் முடிவெடுக்கலை. அதுதான் உண்மையானது. ஸோ இதை வந்து ஒரு மையமாக கொண்டு
இப்போது யாராவது ஒருத்தவங்க அமெரிக்காவை எதுக்கணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்காவோட நேச நாடான துபாய், சவுதி அரேபியா, அந்த மாதிரி உள்ள நாடுகளை தான் வந்து குறி வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் கொரியா இருக்குன்னா சவுத் கொரியா வந்து அமெரிக்கா நேச நாடு, நார்த் கொரியா கிடையாது, அதுக்கு எதிரி நாடு. ஸோ இப்போ நீங்கள் அமெரிக்காவை தாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க நார்த் கொரியானா உடனே அவங்க சவுத் கொரியாவை தான் அடிப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு அரசியல் சதுரங்க வேட்டை, அரசியல் சதுரங்க வேட்டையாக இருக்கும்போது அதில் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யும். அது வந்து நம்ம நிறைய பேருக்கு சாமானிய மக்களுக்கு புரியாத ஒரு விஷயம். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குண்டு போடுறாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து வரிசையில் நிற்பாங்க பெட்ரோல் பம்பில் வாசலில். அந்த மாதிரி சூழல் வந்து இப்போ நிறையா இருக்குது. ஓகே, அதனால் இதை பற்றி பேசணும்னா அது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். பட் துபாயில் அப்படின்னு பர்டிகுலர்லி பார்த்தா துபாயை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியர்கள் நிறைய பேர், அதாவது பிரபலங்கள் வந்து நிறைய பேர் அதில் வந்து முதலீடு பண்ணால் அங்கே வந்து ரொம்ப சேஃப். இப்போ நீங்கள் பம்பாயிலையோ சென்னையிலையோ ஒரு வீடு வாங்கினா அது பாதுகாப்பு இல்லையாம்மா. ஓகே, துபாயில் வாங்கினா பெரிய பாதுகாப்பு அப்படின்னு நினச்சி அவங்க போய் அங்கே வாங்குறாங்க. பட் பாதிக்கப்படுறது என்னமோ அவங்க தான், ரொம்ப சாமானிய மக்கள் கிடையாது. சாமானிய மக்களுக்கு உண்மையாக சொல்லப்போனால் பாதிப்பு கிடையாது, ஆனால் ஒரு பீதி. இப்போ பெட்ரோல்லாம் வந்து தட்டுப்பாடு இல்லாமல் எல்லாமே கிடைச்சா கூட நம்மளை ஏதோ யாரோ ஒருத்தவங்க நம்மளை தூண்டி விட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வரிசையில் நம்ம மக்கள் நிற்கிறாங்க பெட்ரோல் பம்பில், கேஸுக்கு வரிசையில் நிற்கிறாங்க. சம்மந்தமே இல்லை, தேவையே இல்லை, தேவையில்லாமல் வந்து 2 பேரலில் பிடிச்சி வை, அதை பிடிச்சி வை அப்படின்னு சேமித்து வைக்கிறாங்க. அதெல்லாம் உண்மையிலே தவறான விஷயம். அதுக்கு காரணம் இந்த மாதிரி பீதி, கொஞ்சம் ஒரு தவறான பாதையில் தவறான ஆட்களுடைய பாதையை வந்து பின்பற்றுறது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, படித்த மக்கள் மத்தியில் கூட. இல்லை, இங்கேயே நிறைய சம்பாதிக்கிறாங்க. நடிகர்களாக இருந்தாலும் சரி, அஜித்தாக இருந்தாலும் சரி, மாதவனாக இருந்தாலும் சரி, நயன்தாரா இருந்தாலும் சரி, இங்கேயே கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறாங்க இல்லையா சார்? பட் இங்கேயே எவ்வளோ வீடு வச்சுருக்காங்க. அதையெல்லாம் விட்டுட்டு துபாயில் போய் முக்கியமாக இந்த புர்ஜ் கலிஃபா மாதிரியான இடங்கள் பக்கத்தில் வீடு வாங்குறது வந்து அவ்வளோ ஒரு கௌரவமாக நினைக்கிறாங்களா? அந்த மனநிலை எப்படி உருவாகுது சார்? பொதுவாகவே எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து மதுரை பக்கத்தில் இருக்கிற ஒரு 100 ஏக்கர் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து 5 லட்சத்துலேருந்து ஒரு 50 லட்சம் தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப மெயின் ரோட்டில் போனால் 2 கோடி 3 கோடி இருக்கும். பட் உள்ள மதுரைக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா இருக்கும். இங்கெல்லாம் வந்து நல்லா பயங்கரமாக பூம் ஆகுது. ஒரு 5 லட்சம் இருக்கிறது, 10 லட்சம், 10 லட்சம் இருக்கிறது, 15 லட்சம். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் மதுரை தூத்துக்குடி சைடில் நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் வாங்குறாங்க. நார்த் இந்தியாவில், ராஜஸ்தானில் இருக்கிறவங்க, குஜராத்தில் இருக்கவங்க, அதர் ஸ்டேட்டில் நல்லா பணம் வச்சுருக்கவங்க வந்து இங்கே வந்து வாங்குறாங்க. அவங்களுக்கு தெரியுது இந்த இடத்துல காற்றாலை வசதி இருக்குது, இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு தொழிற்சாலை வருது, இந்த இடத்துல வளரும்னு நினச்சி பண்ணுறாங்க. பட் நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரிய பிஸ்னஸ் மேனே கிடையாது. அவங்கெல்லாம் நிறைய பேர் உண்மையை சொல்லப்போனால் மூளையை கழட்டி வச்சுட்டு வேலை செய்கிறவங்க தான் நிறைய நடிகர்கள். அதுக்காக எல்லா நடிகரும் சொல்ல முடியாது. இப்போ விஜயகாந்த்லாம் எடுத்துக்கிட்டா நிறைய சொத்துக்கள் வந்து இங்கே தான் வாங்கினார். விஜயகாந்த், வடிவேலு, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இந்தியாவில் வாங்கினால, இந்தியாவில் பர்டிகுலர்லி தமிழ்நாட்டில் வாங்கினால அவங்க கொடி கட்டி பறக்கிறாங்க. இப்போ நீங்கள் பல நடிகர்கள் வந்து வட இந்திய நடிகர்கள் வந்து அவங்களுக்கு துபாய் சேஃப்னு நினைக்கிறாங்க. இப்போ இங்கே இருக்கிற நம்ம ஒரு சில நடிகர்கள் அஜித் மாதிரி ஆளுங்களாம் கூட துபாயில் வாங்குறாங்கன்னா அதில் வந்து அவங்க ரேஸு, அவங்க வேறு மாதிரியான ஒரு பேஷனில் வந்து அங்கே போய் வாங்குறாங்க. பட் கண்டிப்பாக அதுக்கு வந்து பாதுகாப்பே கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அதெல்லாம் பல மடங்கெல்லாம் கூடவே இல்லை. இப்போ நீங்கள் சென்னையில் முகப்பேரில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 10 லட்சத்துக்கு வாங்குறதெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5 கோடி ஆயிடுச்சு. 5 கோடி ஆயிடுச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி 10 லட்சம், இன்றைக்கி வந்து 5 கோடி 6 கோடி ஆயிடுச்சு. அந்த மாதிரி சூழல் இருக்குது. அது வந்து அவங்களுக்கு அதெல்லாம் கணிக்க தெரியாது. நடிகர்கள்னால் அவங்களுக்கு நடிக்க தானே தெரியும். ஓகே, முதலீட்டாளர்கள் வந்து அவங்களுக்கு சரியான பாதையை காமிக்க மாட்டாங்க. பல இடங்களில் இது தவறு நடக்கிறதா. பட் நம்ம கண்ணுக்கு என்னென்னா நடிகர்களை தான் நம்ம பார்ப்போம். நடிகர்கள் இவர் வாங்கிட்டாரு, ரஜினிகாந்த் வாங்கியிருக்காரு. ரஜினிகாந்த் எங்கே வாங்கியிருப்பாருன்னா கர்நாடகாவில் போய் அவங்க ஊரில் வாங்கியிருப்பாரு. ஸோ அஜித்து கேரளாவில் வாங்கலாம், ஆனால் அவங்க ஊருன்னு சொல்லி துபாயில் வாங்கியிருக்காரு. என்ன பண்ணுறது? இதெல்லாம் வந்து நம்ம ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப சகஜம். இதெல்லாம் பகட்டாக விளம்பரங்கள்னால போய் விழுறது தான். இப்போ துபாயில் சொத்துக்கள் வாங்குறதுக்கும் நம்ம ஊரில் சொத்துக்கள் வாங்குறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க சார்? இப்போ நம்ம ஊரில் ரொம்ப சிம்பிளாக, இது நம்ம ஊர், நமக்கு என்ன ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாலும் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஒரு 2 பேருக்கு இடையில் ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சென்னைனா சென்னை கோர்ட்டில் நம்ம கேஸ் நடத்துவோம், மதுரைனா மதுரை கோர்ட்டில் கேஸ் நடத்துவோம், ஹைகோர்ட் லெவலில் சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு
கடலூரில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கடலூரில் இருக்க ஒரு கோர்ட்டில் நம்ம பண்ணுவோம். நம்ம ஊரில் நம்ம இங்கே போய் பார்த்துட்றோம், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் போயிடுவோம். இதே துபாயில் ப்ராப்ளம், அங்கே ஒரு லிட்டிகேஷன் தான், ஒரு ப்ராப்ளம் வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே ஒரு ப்ராப்ளம்னு வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த குண்டு போடுறது, ஈரான் குண்டு போடுறதெல்லாம் விட்டுருங்க. சாதாரணமாக பிரச்சனை வந்தாலே நீங்கள் துபாய் கோர்ட்டில் போகணும், அங்கே போய் அப்பியர் ஆகணும். துபாய் கோர்ட்டில் இங்கே வந்து ஒரு 10,000 ரூபா நீங்கள் செலவு பண்ணி இங்கே ஒரு அட்வொகேட் பின்னாடி அலையிறதும், அங்கே போய் துபாயில் லட்சக்கணக்காக செலவு பண்ணி அங்கே ஒரு அட்வொகேட் பின்னாடி அலையிறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கடினமான ஒன்று. தெரியாமல், விஷயம் தெரியாமல் அங்கே போய் அவங்களுக்கு வந்து கோல்டன் விசா கொடுக்குறாங்க. அதனால் அவங்க வந்து ஒரு அட்ராக்டிவாக பிஸ்னஸ், துபாய் கவர்மெண்ட்டே ஒரு சூப்பரான பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நம்ம கவர்மெண்ட் தான் யாராவது புதுசாக ஒருத்தன் நிலம் வாங்க வர்றான்னா அவன்கிட்டருந்து எவ்வளோ காசு அடிக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிக்கிட்டு எல்லா அரசாங்கமும் தான், யாரையும் ஒரு தனிப்பட்ட முறையில் சொல்ல, உடனே அரசாங்கத்தில் இருக்கிற ஊழியர்களாகட்டும் அரசியல்வாதிகளாகட்டும் யாராவது முதலீடுன்னு எடுத்துகிட்டு வந்தால் எத்தனை கம்பெனி தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் போயிருக்கு, இந்தியாவிலேருந்து எவ்வளோ வெளியே போயிருக்கு. பட்டு அதுக்கு வந்து அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வந்து ஒரு தேசப்பற்று கிடையாது. ஏன் அரசியல்வாதிகளுக்கு தேசப்பற்று இல்லைன்னா, மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தேசப்பற்று கிடையாது. இந்தியா பாகிஸ்தான் சண்டை போட்டால் உடனே ரைட்டு இந்தியா தான் வாழ்க, இந்தியா வாழ்கன்னுவான். ஆனால் குப்பையை தூக்கி அந்த பிளாஸ்டிக் குப்பையை கொண்டு போய் ஒரு நல்ல விளைநிலத்தில் போடுவானுங்க. அந்த அறிவு வந்து இந்த இடத்துல வந்து இல்லாமல் போகுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து தேசப்பற்று கிடையாது. ரெண்டாவது நிறைய அறிவின்மை. இப்போ நிறைய பேர் வந்து குப்பையை எங்கே போடுவாங்க அப்படின்னா குப்பை தொட்டியில் போட மாட்டான், கீழே போடுவான். ரைட்டு, குப்பை தொட்டியில் இருக்கிறத எங்கே போடுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூவத்தில் கொண்டு போய் விடுவாங்க, கடலில் கொண்டு போய் விடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நாட்டுக்கு ரொம்ப சீர்கேடான நிறைய விஷயங்கள் இதெல்லாம் அங்கங்கே நடக்குது. இது எல்லா இடத்துலையும் ஒரு பாதிப்பு. இதெல்லாம் நடிகர்கள் பார்த்தாங்கன்னா, நடிகர்கள் பெரிய ஆளுங்க வெளிநாட்டில் படித்தவங்களாம் உடனே என்ன சொல்லுவாங்க, சின்ன பசங்கள்லாம் கேட்டு பாருங்கள், வெளிநாட்டில் படிக்கிறவங்க, நான் வந்து அப்ராடில் செட்டில் ஆக போகிறேன், நான் லண்டனில் செட்டில் ஆக போகிறேன், நான் ஃப்ரான்ஸில் செட்டில் ஆக போகிறேன், அமெரிக்காவில் செட்டில் ஆக போகிறேன், ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆக. ஒரே ஒரு சின்ன காரணம் தான், குப்பையை குப்பை தொட்டியில் போடாமல் ரோட்டில் போடுறதும், பக்கத்து வீட்டு காலி இடம்னா அதை போடுறதும், இதுதான் முக்கியமான அந்த டிசிப்ளின் இல்லாததான் காரணம். நிறைய இடங்களில் ரியல் எஸ்டேட்டும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி மோசமாக போகிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு குப்பையாக ஒரு இடம் கிடக்குது, அந்த இடத்துல வந்து வேல்யூ நல்லா கூடும், அதை க்ளீன் பண்ணால் வேல்யூ கூடிடும். ஆனால் மக்கள் எதை பார்க்குறாங்கன்னா, இந்த இடத்துல சுத்தமாக இருக்கா, காம்பவுண்ட் வால் போட்டிருக்கா, பிரச்சனை வராதா, வேறு ஏதாவது சாக்கடை வேறு எங்கேயா வருதா அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நிறைய இடத்துல வந்து ரியல் எஸ்டேட் வேலையே வந்து அதை வச்சு தான் வந்து நிர்ணயிக்கப்படுது. அதனால் இந்த மாதிரி குழப்பங்கள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம நாட்டில். அந்த மாதிரி தனி மனித ஒழுக்கம் வந்துருச்சுன்னா அமெரிக்கா என்ன, ஆஸ்திரேலியா என்ன, நியூசிலாண்டு என்ன, சிங்கப்பூர், ஹாங்காங், அதை விட சூப்பரான நாடாக இந்தியா தான் இருக்குன்றதுல வந்து எந்த வித டவுட்டுமே கிடையாது. இப்போ வெளிநாடு மாதிரியான இடங்கள்ல வந்து எங்க கண்ட இடத்துல துப்ப முடியாது, துப்புனீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க இல்லையா சார்? அந்த மாதிரியான ஒரு சுத்தமான சுகாதாரமான நாடு அந்த நாடா இருக்குது. அதனால இந்த நடிகர்கள், தொழிலதிபர்கள்லாம் அங்க நோக்கி போறதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? முக்கியமான காரணம் அதுதான். ரொம்ப சுத்தமா இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒன்றும் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு, எதனால வந்து போட் கிளப்போடைய விலை கூடுது, போட் கிளப் கூடுது, அண்ணா நகர் கூடுது, அசோக் நகரில் கூடுது, அடையாறில் கூடுது, எதனால் கூடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நங்கநல்லூர் அங்கெல்லாம் நிறையா சுத்தமாக இருக்கும். சுத்தமாக இருக்கிறனால அது வந்து நீங்கள் நல்லா கூடும். இதே நார்த் மெட்ராஸ் எடுத்துக்கோங்க, திருவெற்றியூர், அதுக்கப்புறம் வண்ணாரப்பேட்டை, தண்டையாரப்பேட்டை, காசிமேடு, இங்கெல்லாம் நம்ம மக்கள் வசிக்கிறாங்க, நம்ம மக்கள் மட்டுமே வசிக்கிறாங்க. பட் அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே குப்பையும் குளமுமா, கண்ட இடத்துல துப்புறது, அதை பண்ணுறது, அவங்க அந்த செய்கிற சேஷ்டைகள், இது போலீஸ் ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா அதிகமான கிரிமினல் கேஸ் வரும். இதே அண்ணா நகரில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பெரிய கிரிமினல் கேஸ் வரும். ஆனால் பணத்தை கொள்ளையடிக்கிறது, அந்த ஒயிட் காலர் கிரைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மணி லாண்ட்ரிங் அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கும். ஆனால் நீங்கள் நார்த் மெட்ராஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ளூ காலர் கிரைம் இருக்கும், கிரைம் ரொம்ப அதிகமாக, ப்ளூ காலர் கிரைம் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து உண்டாக்குது. இல்லை, படத்துலேயே கூட பார்த்தீங்கன்னா வட சென்னை, காசிமேடெல்லாம் காட்டும்போது ஒரு மாதிரி கலீஜான ஏரியா மாதிரி தானே சார் காட்டுறாங்க. அதோட செய்கையே வந்து அந்த மாதிரி தானே மக்களுக்கு பதிய வைக்கிறாங்க. அப்படி தான் வந்து பதிய வைக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல வந்து அப்படி தான் இருக்குது. அதுதான் வந்து உண்மையை தான் வந்து நிறைய டேரக்டர் காமிக்கிறாங்க. பட் அதுக்காக ரொம்ப மட்டமாக சொல்ல முடியாது. மனிதநேயம்ன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல அதுக்கு நான் எதிரான ஆள், அந்த மாதிரி கருத்துக்கு. ஏன்னா மனிதநேயம் வந்து இதே அண்ணா நகரில் பார்த்தீங்கன்னா எவனையாவது 4 பேர் சேர்ந்து ஒருத்தனை போட்டு அடிக்கிறான்னா எனக்கு என்னன்ட்டு போயிடுவான். ஆனால் இதே வடசென்னை மக்கள்லாம் வந்து அப்படி கிடையாது. வடசென்னை மக்கள்லாம் எதுக்கு அடிக்கிற என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒன்றும் பெரிய தாக்குதல் அது மாதிரி இருந்ததுன்னா கஷ்டம். பெரிய தாக்குதல் கொள்ளைன்னு அது மாதிரி நடக்குது அப்படின்னா பயந்து ஓடிடுவாங்க. எங்கேயுமே மக்கள் அதுதான்.
சாதாரணமான சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு இதாக இருக்கும். அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, இப்போ நீங்கள் வந்து இந்த சவுத் மெட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க ஹார்ட் அட்டாக் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, ஒரு சாவு விழுந்திருக்கும், அந்த சாவு யாருன்னு யாருக்கும் தெரியாது. பக்கத்தில் ஏதோ பூ போடுறாங்க, என்ன பக்கத்து வீட்டில் ஏதாவது விசேஷமாக இருக்குமோ, இல்லைல்ல அது வேறு மாதிரி பூவாக இருக்குது, இங்கே சாவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட்டு இதே நீங்கள் வட சென்னையாக இருந்ததுன்னா அப்படியே கூட்டமே கூடிரும். அந்த தெருவில் இருக்கவங்க யாருமே அவ்வளோ இதாக இருக்க மாட்டாங்க, எல்லாம் நிறைய ஒத்துழைப்பாங்க. அதனால் அதை பொறுத்த வரைக்கும் மக்கள் மனநிலை வேறு, ரியல் எஸ்டேட்டுன்றது வேறு. ஸோ ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் சுத்தமாக இருக்கணும், ஒரு டிசிப்ளின்டாக இருக்கணும் மக்கள். ஸோ அது மாதிரி ஒரு ட்ரெண்டு தான் போய்கிட்டு இருக்கு நம்ம இந்தியாவில். இந்தியா மாதிரி ரியல் எஸ்டேட்டுக்கு சூப்பரான இடம் எதுவுமே கிடையாது. பர்டிகுலர்லி நம்ம தமிழ்நாடு மாதிரி அருமையான இடம். அடுத்த ஒரு 25 வருஷத்துக்கு வந்து மிகப்பெரும் வளர்ச்சி இருக்குது. ஆனால் நிறைய பேர் தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துல போய் வாங்குறது. ஆனால் தமிழ்நாட்டிலையுமே வந்து எந்த இடத்துல வாங்கணும்னு கணக்கு இருக்குது. ஸோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாட்டுக்கு ஒரு ஃப்ளாட்டு 26 மாடி கட்டுறாங்க, அதில் வந்து 24வது மாடியில் நான் வாங்கிட்டேன், 2 ஃப்ளாட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு பணம் அது பார்த்தீங்கன்னா 50 லட்சத்துக்கு வாங்கினாங்கன்னா 10 வருஷம் ஆனாலும் அது 50 லட்சத்துலேயே இருக்கும். 50 லட்சம் 60 லட்சம் ஆகும், திருப்பி 50 லட்சம் ஆயிரும். அப்படியே இன்ஃப்ளேஷனுக்கு இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினோம். அது வந்து இன்னைக்கு அதே 10 லட்சம் இருந்ததுன்னா அப்போ என்ன அர்த்தம்? மணி வேல்யூ வேறு. மணி வேல்யூ வந்து வேறு. மணி வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்ஃப்ளேஷன் ரொம்ப நாசமாக போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரே மாதிரி விலை இருந்ததுன்னா அப்போ அந்த பொருளோடைய மதிப்பு டிமாண்ட் வந்து குறையுதுன்னு தான் அர்த்தம். அதனால் அதெல்லாம் பார்த்து அது வாங்கினா தான் நல்லது. அதை விட்டு கச்சாமச்சான் ஏதோ ஒரு இடத்த நம்ம வாங்கும்போது அந்த இடத்துல பல பிரச்சனைகள் வரதான் செய்யும். இப்போ இந்த துபாய் நாட்டில் இருக்க சட்டத்திட்டங்கள் வந்து அந்த நாட்டு மக்களுக்கு வேற மாதிரி இருக்குமா, இல்லை இப்போ புதுசாக போய் அங்கே சிவிலைசேஷன் அங்கே குடியேறவங்களுக்கு அங்கே வீடு வாங்குறவங்களுக்கு அது வேற மாதிரி இருக்குமா சார்? அவங்களுக்கு சில சலுகைகள் ஏதாவது கொடுப்பாங்களா அந்த மாதிரி நான் கேட்குறேன். கண்டிப்பாக இல்லை, ரெண்டு பேத்துக்குமே ஒரே தான். அங்கே போனாலே அதோட சிட்டிசன்ஷிப் வந்து எல்லாத்துக்கும் காமனாக தானே, ஜென்ரல் காமனாக தானே கேட்குறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியா மாதிரி கிடையாது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டுக்காரன் ஒருத்தன் வர்றான் அப்படின்னா அவனுக்கு வந்து ராஜ கம்பளம், அந்த சிகப்பு கம்பளம் விரித்து அவனை வாங்க, அவர் துரைன்ற பேரே இந்த இந்தியாவில் கிடையாது. ஆனால் துரைன்னு பேர் வச்சதுக்காரன்னா வெள்ளைக்காரன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு துரைன்னு பேர் வைப்பாங்க. அதை மாதிரி அவன் துரைன்னு அவனை வச்சு வரவேற்று அவனை வந்து ஒரு குளிப்பாட்டி அவனை வந்து ஒரு கௌரவப்படுத்துவாங்க பெரிய ஆளுங்க. இதே நம்ம இந்தியாவிலேருந்து துபாய்க்கெல்லாம் போனோம்னா மனுஷனா கூட மதிக்க மாட்டானுங்க எவனுமே. அங்கே பெரும்பாலும் கிட்டத்தட்ட 80% இருக்கிறது இந்தியர்கள் தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்தியாவிலேருந்து வேலைக்கு போனான்னா மதிக்க மாட்டாங்க. டூரிஸ்டாக போனால் ரைட், ஓகே, ஓரளவுக்கு சரி பரவாயில்லன்னு. ஏன்னா அங்கே இருக்கிறவனே நம்ம ஊருக்காரன் தான் இருப்பான். ஆனால் நம்மளை பார்த்த உடனே டூரிஸ்டாக போனாலோ வேலை செய்ய போனாலோ ஒரு பெரிய ஒரு வரவேற்பு அங்கே இருக்கிற மாதிரி தெரியல. நான் டூரிஸ்டாக போகும்போது அவங்களுடைய அப்ரோச் ஒரு மாலுக்கு போயிருக்கேன். மாலுக்கு போனோடனே ஒரு இஸ்லாமிய பெண்மணி வந்து வர்றாங்க. அந்த இஸ்லாமிய பெண்மணி வந்து இது எங்கள் ஊர் எங்கள் நாடுன்ற மாதிரி அவங்க பேசினாங்க. அவங்க பேசினதே பார்த்தீங்கன்னா ஒரு மனநிலை கொண்ட மாதிரி. அந்த நாட்டு பெண்மணி, அரேபிய பெண்மணி ரொம்ப கத்துறாங்க, ரொம்ப இங்கிலீஷெல்லாம் அசிங்கமாக திட்டுறாங்க. ஓகே, அவங்கள வந்து கேட்பாரே கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் வழி விட்டு ஓகே இந்த அம்மா வந்து ஒரு மாதிரி மனநலம் கொண்டிருக்கிறாங்கன்ற மாதிரி அப்படியே நகர்றாங்க. அதே மாதிரி அரபு ஷேக் வந்தாங்கன்னா அந்த அரபு ஷேக்கு வந்து முதல் மரியாதை கிடைக்கிது அந்த இடத்துல. பொதுவாக பணக்காரங்களுக்கு சலுகை கிடைக்கிற மாதிரி. ஏன்னா அந்த நாட்டு பிரஜைகள் எல்லாம் பணக்காரங்களாக இருக்கிறாங்க, அதனால ஒரு மரியாதை கிடைக்கிது. அதே மாதிரி நாங்கள் ரோட்டில் ட்ராவல் பண்ணுறோம். துபாயில் ஒரு ரோட்டில் நாங்கள் ஒரு காரில் ட்ராவல் பண்ணுறோம். நாங்கள்லாம் வந்து அந்த 60-70லேயே போகிறோம். ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து 80 தாண்டக்கூடாது. அதில் ஃப்ளாஷ் லைட் அடித்து இது பண்ண. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது. லைட் அடிக்கிறாங்க அப்படியே. நாங்கள் பார்க்குறோம் என்ன லைட் அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க சக மனிதர்களுக்கு வந்து போலீஸ் இருக்காங்க, அந்த இடத்துல வந்து பிடிக்கிறாங்க, இல்லை இந்த இடத்துல இந்த கேமரா இருக்குது, அந்த கேமராவை வச்சு உங்கள் ஸ்பீடை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க, கேர்ஃபுல்லாக போங்கன்னு ஒரு சமிஞ்சை. இந்த மாதிரி சமிஞ்சைகள்லாம் அவங்களுக்குள்ள சமிஞ்சைகள் கொடுத்து ரொம்ப ஒற்றுமையாக இருக்காங்க. தவறு பண்ணும்பொழுது ஓகே, தவறு பண்ணுறதுக்கு மற்ற எல்லாத்துக்குமே ஒரு ஒற்றுமையாக இருக்கிறாங்க. பட் அங்கே பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நீங்கள் 50 வருஷம் இருந்தாலும் பிரஜா உரிமை கிடையாது துபாயில். நீங்கள் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் அந்த நாட்டு பிரஜைகளுக்கான தானே தவிர இந்தியாவிலேருந்து போனீங்கன்னா பண்ண முடியாது. அது மாதிரி நான் ஒரு தடவை ஒரு அனுபவப்பட்டேன். நேரடியாக பார்த்ததில் எங்களுக்கு அனுமதி ஒரு இடத்துல மறுக்கப்பட்டது. அவங்க கேட்டால் இது வந்து ஒன்லி இந்த பீச் வந்து ஃபாரினர்ஸுக்கு தான்,
ஃபாரினர்ஸுக்கு அப்படின்னாங்க. நாங்களும் ஃபாரினர் தான், வி ஆர் ஆல்சோ ஃபாரினர்ஸ். நாங்கள் வந்து உங்கள் நாட்டு பிரஜை கிடையாது, இங்கே இருக்க நீங்கள் காசு கொடுத்தா கூட இருக்க மாட்டோம் அந்த பாலைவனத்தில் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பண்ணணும். ஃபாரினர்ஸ்னால் நீங்கள் எல்லாம் ஃபாரினர்ஸ். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டிலே சொல்கிற ஃபாரினர்ஸ்னால் வெள்ளைக்காரனா, வெள்ளத்தோல் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி. அந்த மாதிரி கேவலமான பல விஷயங்கள் வந்து துபாயில் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த நடிகர்கள் வந்து அவ்வளோ கேவலமான இடங்கள்லாம் போய் வாங்கிட்டு இருக்காங்க இன்னும். அது அவங்களுக்கு தெரியாது. பல இடங்கள் அவங்களுக்கும் அவங்களையும் செருப்பால் அடிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு யார் ஒருத்தவங்க வந்து வெளியே போகணும்னு தள்ளுறாங்களோ அந்த இடத்துல தான் அவங்களுக்கு பிடிக்கும். என்ன காரணம்னா அவங்கள வந்து மார்க்கெட் பண்ணியிருப்பாங்க அந்த கவர்மெண்ட் வந்து நீங்கள் இங்கே வாங்க, உங்களுக்கு ஸ்பெஷல் சலுகை தர்றோம், நீங்கள் செலிபிரிட்டி அப்படின்னு அவங்கள மட்டும் அனுப்புவாங்களா இருக்கும். அதனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ இளையராஜா இருக்கார், இளையராஜா நுழையாத இடமே கிடையாது, எங்கே வேணாலும் போவாங்க. ஆனால் அதே மாதிரி இளையராஜாவோட சொந்தக்காரங்கள்லாம் சொந்தக்காரங்களெல்லாம் வந்து எல்லா இடத்துக்கும் போகிறாங்களா அப்படின்னா, பிகாஸ் இளையராஜா வசதியானவர், செலிபிரிட்டி, அவரால் போக முடியுது, மற்றவங்களால் போக முடியாது. இதே வந்து நம்ம ஊரில் பல விஷயங்கள் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது என்னென்னு இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கேன், நான் என்ன எதுக்கு எதை சொல்ல வர்றேன்னு புரிஞ்சிருக்கோம். பட் எதுவும் நேராக ஸ்ட்ரைட்டாகவே வேணாம். சார் இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு எடுத்தாலும் வந்து லஞ்சம், கமிஷன் கொடுக்கணும். அந்த இதில் வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கணும்னா கமிஷன் பங்கு கேட்குறாங்க, ஷேர் ஹோல்டர், எனக்கு 20% ஷேர் கொடு அப்படிலாம் கேட்குறாங்க. பட் அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்காக இங்கே நிலம் வாங்குறதை அவாய்ட் பண்ணுறாங்களா, இங்கே சொத்துக்கள் வாங்குறதை அவாய்ட் பண்ணுறாங்களா சார்? துபாயில் வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குதான்னு. கண்டிப்பாக தொல்லை இவங்க அரசியல்வாதி தொல்லை ஒன்றும் இல்லை. இப்போ நான் இந்த இடத்துல இங்கே வீடு கட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஒருத்தர் வருவார். நான் இருக்கிறது வந்து இங்கே இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தோண்டும் போதே ஒருத்தர் வராரு, வந்து நீங்கள் செங்கல் மணல் ஜல்லிலாம் வந்து எங்ககிட்ட தான் வாங்கணும் அப்படி. நம்ம கான்ட்ராக்ட் கொடுத்துட்டோம், நம்ம அதில் தலையிட போகிறதில்ல. அதில் ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா எங்ககிட்ட தான் வாங்கணும். ஏன் அப்படின்னா, இல்லை நாங்கள் தான் இந்த ஏரியாவுக்கு வைப்போம், டீலர் நாங்கள் தான் இந்த ஏரியாவில் வைப்போம். நீங்கள் தான் வைப்பீங்கன்னா எப்படி அப்படின்னா, இல்லை நீங்கள் எங்ககிட்ட தான் வாங்கணும், மற்றவங்கள விற்க விட மாட்டோம், அதெல்லாம் தேவையில்லைப்பா அப்படின்னா, இல்லை அதெல்லாம் எங்ககிட்ட தான் வாங்கணும்னு. அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணி லோக்கல் போலீஸுக்கிட்ட சொல்லி இன்னும் என்னென்னமோ அதில் வந்து பல யுக்திகளை கையாண்டு இந்த இடத்துல இவங்கள தெரியும் அவங்கள தெரியும் அப்படி இப்படின்னு எதோலாம் சொல்லி அதுக்கப்புறம் நம்மளோட நிலைமை என்னன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் சுதந்திரமாக அவர் செய்ய முடிஞ்சது. ஒரு அப்ரூவல் வாங்கணும்னா கஷ்டம், லஞ்சம். ஒரு இபி கனெக்ஷன் எடுக்கணும்னா இபி கனெக்ஷனாக மெதுவாக தலையை சொரிஞ்சிக்கிட்டு வந்து எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்பாங்க. டெலிஃபோன் கனெக்ஷன் கஷ்டம். வேறு அந்த டேக்ஸ் கட்டுறது, நம்ம அந்த நகராட்சிக்கு போய் டேக்ஸ் கட்டுறோம் பாருங்கள், டேக்ஸை கட்டுறதுக்கு போனாலே அந்த அசஸ்மெண்ட்டுக்குனாலே அதுக்கு தனியாக டேக்ஸ் கட்டலைன்னா நமக்கு என்ன பண்ணுவாங்க, நிறைய ஃபெசிலிட்டி கொடுக்க மாட்டாங்க. டேக்ஸ் கட்ட போனால் அதுக்கு வந்து இதுக்கு ஒரு 5000 கொடு 10,000 கொடு அப்படின்னு ஏகப்பட்ட இடத்துல லஞ்சம் இருக்குது. ஸோ இது வந்து கேட்டால் நாங்கள் மினிஸ்டருக்கு கொடுக்கணும்பாங்க. உண்மையிலே மினிஸ்டர் கொடுக்குறாங்களா, மினிஸ்டரை கேட்டாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் மினிஸ்டர் பேரை சொல்லி, இப்போ ஒரு கீழ் அதிகாரி இருக்கார், என்னுடைய மேலதிகாரி கேட்குறாருன்னா அவர் பேரை சொல்லி வாங்குறது. அந்த மேலதிகாரிட்ட என்னன்னு கேட்டோம்னா ஒருவேளை அவர்கிட்ட டேரெக்டாக போனால் இல்லை நாங்கள் வந்து கவுன்சிலர் கொடுக்கணும், கவுன்சிலர் கேட்டால் இல்லை நாங்கள் வந்து அடுத்து மந்திரிக்கெலாம் கொடுக்க வேண்டியிருக்கு இந்த அப்படின்னு மாற்றி இன்னொருத்தவங்க பேரை சொல்லி எங்கேயாவது ஒரு இடத்துல லஞ்சம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. லஞ்சம் இல்லாத இடம் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவாக தான் இருக்குன்றது என்னோட அபிப்பிராயம். மிக உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த சூதாட்டத்தின் தலைநகரம், அதை இன்னும் சொல்லப்போனால் பச்சையாக சொல்லப்போனால் பாலியல் இந்த மாதிரிக்கெல்லாம் தலைநகரமாக இருக்கிறது துபாய் தான். ஏன்னா ஒரு சொல்கிறது ஒரு உற்சாக கொண்டாட்டத்தின் தலைநகரம் அப்படின்னு சொல்லுவாங்களே சார், அதுவும் கூட இந்த மாதிரியான தொழிலதிபர்கள் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? 100% உண்மை. அதில் விபச்சாரன்றது வந்து அங்கே சர்வசாதாரணம். துபாயில் வந்து அங்கே போனோம்னா நம்ம போனது வந்து முதல்ல போனது பேச்சுலராக போனோம், ஒரு 2-3 தடவை போனேன். அதுக்கப்புறம் ஃபேமிலியோட போனேன். இப்போ நான் ஃபேமிலியோட போகும்போது இந்த இடத்துக்குலாம் வந்து வேணாம் அப்படின்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலைவனத்துக்குள்ளே பெல்லி டான்ஸ்ன்னு இருப்பாங்க. குடும்பத்தோடு போனோம்னா அந்த அரைகுறை ஆடையை வச்சு கேட்டால் முழுசாக போத்திக்கு வாங்கலாம், அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்கன்னா எதெல்லாம் சொல்லிக்குவாங்க. ஓகே, ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டு பெண்மணி பெல்லி டான்ஸ்னா என்ன, அந்த பெண்களுடைய பின்பகுதியை வந்து கடன்னு ஆட்டுறது தான் வந்து பெல்லி டான்ஸ். அந்த டான்ஸை உடம்புல இருக்க ஒரு சில பகுதிகள் தான் தெரியாது, அந்த மாதிரி பெல்லி டான்ஸ்னு ஆட வச்சு அதுக்கப்புறம் விபச்சாரங்கள்லாம் வந்து சர்வசாதாரணமாக நடக்கும். சர்வசாதாரணமாக வீடுகள் என்ன எல்லா நாட்டில் இருந்தோம், ஆப்பிரிக்காவிலேருந்து நிறைய பேர் வர்றாங்க, மற்ற ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து, இவன் நம்ம நாட்டில் இருந்து சினிமா நடிகர்கள் நிறைய பேர் அந்த மாதிரி போய் விபச்சாரத்துக்குனே போய் விபச்சாரம் வந்து கொடிகட்டி பறக்குது. அந்த நாட்டில் வந்து ரொம்ப ஃப்ரீ, டேக்ஸ் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ, விபச்சாரம் ஃப்ரீ அப்படின்னு எல்லாம் ஃப்ரீனா என்ன நடத்திக்கலாம்.
அதுக்காக விபச்சாரம் அங்கே வந்து ஃப்ரீ கிடையாது. ஆனால் நடத்திக்கலாம், எதை வேணால் நடத்திக்கலாம், காசு இருந்தால் போதும். காசு இருந்து என்ன மாதிரியான விபச்சாரம் வேணால் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நிறைய இடத்துல ட்ரக்ஸ் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல அது எந்த அளவுக்கு இது என்ன. ஏன்னா ஏதோ கடுக்காயே இதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் கூட பிடிப்பாங்க, தூக்கு தண்டனை கொடுப்பாங்க, அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே கிடைக்கும். எல்லாம் வெளியிலேருந்து நம்ம பேசுகிறதுக்கு ரொம்ப ஆஹா துபாய் சூப்பர் அப்படி இப்படின்னுவாங்க. ஆனால் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் மற்ற கல்ஃபில் இருந்து இப்போ நீங்கள் வந்து சவுதியிலெல்லாம் வந்து அதை இந்த மாதிரி விபச்சாரம்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப கடுமையாக இருக்கும்பாங்க. அவங்கெல்லாம் முதல்ல அந்த சைடில் இருக்கிற அந்த ஷேக் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நேராக இங்கே வந்துடுவாங்க. துபாய்க்கு வந்து ஒரே குத்தாட்டம் தான், குத்தாட்டம், அம்மன் ஆட்டம், என்னென்ன ஆட்டம் இருக்கோ அத்தனை ஆட்டத்தையும் போட்டுட்டு மறுநாள் போயிடுவானுங்க. சனி ஞாயிறுலாம் பார்த்தா அங்கே ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டலில், 4 ஸ்டார் ஹோட்டல், 3 ஸ்டார் ஹோட்டல்லாம் அவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ கேலாவாக இருக்கும், கிராண்ட் கேலாவாக இருக்கும். அதனால் துபாயின்றது வந்து சும்மா வெயில் அடிக்கும், அந்த கடுமையான வெயிலில் உட்காந்துருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது வந்து தப்பு. அங்கே ஃபுல்லாகவே ஒரு குளிர் சாதனத்துக்குள்ளேயே தான் இருப்பானுங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி உள்ளே இருப்பானுங்க. உள்ளே அவ்வளோ அட்டகாசம் நடக்கும். படம் இருந்தால் அந்த இடத்துல அது ஒரு சொர்க்க பூமியாக இருக்கும். ஆனால் என்னைக்கு வந்து ஈரானு மண்டையில் குண்டு போடுவான்னு நமக்கு தெரியாது. அந்த பயத்தோடையே தான் இப்போ இருக்கிறாங்க துபாய் மக்களும் சவுதி மக்களும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அமெரிக்காவுடைய பினாமிகள்ல, அமெரிக்காவோட பினாமிகள்லாம் வந்து அப்படி தான் இருக்கணும், வேறு வழியே கிடையாது. இப்போ கூட நீங்கள் இந்த குண்டு போட்டதை பற்றி பேசும்போது இந்த புர்ஜ் கலிபா பார்த்தீங்கன்னா ட்ரோன் தாக்குதல் நடத்தினாங்க. ஈரான்லேருந்து இந்த புர்ஜ் கலிபா மேலே ட்ரோன் தாக்குதல் நடத்தாங்க. பல மாடி கட்டிடங்கள் ஃபயர் ஆச்சு இல்லையா சார்? அந்த இன்னைக்கு துபாய்னு சொன்னாலும் அந்த புர்ஜ் கலிபா தான் ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா சார்? அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் நீங்கள் பார்க்குறீங்க? அமெரிக்காவில் ட்வின் டவரை தாக்குனாங்க. ஆமாம், ட்வின் டவர் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும், அதில் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரொம்ப பிரமாதமான இடம். அதை எப்படி தகர்த்தாங்களோ அதே மாதிரி இதை வந்து தகர்க்கிறதுக்கு, ஏன்னா அதில் புர்ஜ் கலிஃபானா அதில் அதோடைய முதலீடு கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா அமெரிக்கா கம்பெனி தான் அதிகமாக இருக்கும், அமெரிக்கா ஐரோப்பிய கம்பெனி தான் இருக்கும். ரெண்டாவது துபாயில் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த அரபிக் நேஷனுக்கு சார்ந்தவங்க வந்து ரொம்ப கம்மி. நம்ம இந்தியாவை சார்ந்தவங்க, மற்ற நாடுகளை சார்ந்த, இந்தியாவில் தான் அதிகம். இந்திய மக்கள் தான் செத்தா, யார் சாவா? இந்திய மக்கள் தான் சாவான். அவனுக்கு என்ன இருக்குது? கேரளாலேருந்து நிறைய பேர், கேரளாலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து, வட இந்தியாவிலேருந்து நிறைய இடங்கள்ல வந்து ரொம்ப அதிகம். ஸோ நம்ம ஆளுங்க தானே சாகுறாங்க, அவங்களுக்கு என்ன கவலை? ஈரானுக்கோ அவங்களுக்கும் வந்து அவங்களுக்கு ஒன்றும் இது இல்லை. உடைய போகிறது அமெரிக்காக்காரன் பில்டிங்கு. ஸோ அதில் வந்து சாகிறது யாருன்னா நம்ம இந்தியர்கள், நம்ம சகோதரி தான் சாகுறாங்க. அவங்க நாட்டில் யாருமே சாகலை. இன்ஃபேக்ட் வெள்ளைக்காரன் கூட சாக மாட்டான். வெள்ளைக்காரன் அதில் ஒரு மேனேஜர் இருப்பான், அவன் எங்கேயாவது பதுங்குழியில் போய் பதுங்கிக்குவான். சாகிறது நம்ம மக்கள் சாவாங்க. அதில் இப்போ நீங்கள் மறைக்கப்படும், அதில் வந்து நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ இப்போ இந்தியர்கள் செத்தா அது ஒரு நியூஸே கிடையாது. இப்போ இந்தியர் வந்து ஒரு 10 பேர் செத்து போயிட்டாங்க துபாயில் அப்படின்னா நம்ம நியூஸ்லேயும் வராது, அவங்க நியூஸ்லேயும் வராது. ஆனால் 2 அமெரிக்காக்காரனை வந்து கழுத்தறுக்க போகிறாங்க, வீடியோ எடுத்து காமிச்சாங்க அப்படின்னா அவனும் அது முக்கியத்துவம் கொடுப்பான். அமெரிக்காக்காரனும் ஐயோ எங்கள் நாட்டுன்னு சொல்லி அவன் நாட்டு மக்கள்பான். மற்ற நாடுகளும், வெள்ளைக்கார நாடுகள் எல்லாமே, ஐரோப்பாவும் ஆஸ்திரேலியாவும் நியூசிலாண்டும் கொந்தளிக்கும், ரஷ்யா உள்பட. ஏன்னா வெள்ளைக்காரன் அவன் ரேஸ் வந்து சாகுறாங்க அப்படின்னோடனே அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை செய்வாங்க. என்ன நம்ம இந்தியர்கள்லாம் வந்து மனிதர்களாகவே இல்லை, ஒரு நாய் அடிபட்டு செத்தா எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். எனக்கெல்லாம் நிறைய கால்ஸ் வந்திருக்கு. வக்கீலாக நம்ம வந்து நிறைய கேஸை டீல் பண்ணியிருக்கோம். ஃபோன் வரும், சார் என்னை வந்து இங்கே நான் வந்து எம்இ முடிச்சிருக்கிறேன் சிவில் இன்ஜினியரிங்கு, என்னை வந்து இங்கே ஒட்டக மேய்க்க விட்டானுங்க, ஒட்டக கக்கால சொல்கிறாங்க, என்னால் வர முடியல, என் பாஸ்போர்ட்லாம் பண்ணி வச்சுட்டேன். ஏன்டா நீ படித்தவன் தானே, நீ எதுக்கு அங்கே போகணும்? எவ்வளோ சம்பளம்னு கேட்டிங்கன்னா ரொம்பவும் கிடையாது. ஒரு டிரைவருக்கெல்லாம் 40,000 50,000 தான் சம்பளம். அவங்க ஒரு 10க்கு 10 ரூமில் 10 பேர் இருப்பான். மும்பையோட மோசம். அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து கஷ்டப்பட்டு அங்கே செய்யணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம ஊரில் விவசாய கூலியாக இருந்தால் கூட இன்னைக்கு வந்து 600 700 1000 ரூபாய்க்கிட்ட வந்துருச்சு. ஸோ நமக்கு ஒரு பிளம்பர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு எலக்ட்ரிஷியன் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு சாதாரண வேலை கூட ஆள் கிடைக்க மாட்டேங்க, கார்பெண்டர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஒரு வெளிநாடுன்ற ஒரு மோகத்தில் மக்கள் போய் அங்கே விழுறாங்க. அதே மாதிரி தான் இப்போ நடிகர்கள் வெளிநாடுன்ற மோகத்தில் போய் அங்கே போய் அதை ஃப்ளாட்டை வாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து 2 ஃப்ளாட் வாங்கிட்டேன் சார் அப்படின்னு பெருமையாக சொன்னார் துபாயில். அதில் என்ன பெருமை வேண்டியிருக்கு? ஒன்றும் இல்லை. அங்கே போய் வாங்கினேன், எவ்வளோ கூட்டியிருக்கேன்னா, சார் அதெல்லாம் சும்மா ஒரு கௌரவத்துக்காக சார். நாங்கள் வந்து அங்கே போகும்போது, நான் ஃப்ளைட்டில் போகும்போது நான் வந்து இவரை பார்த்தேன், ஷாருக் கானை பார்த்தேன், ஃப்ளைட்டில் போகும்போது அஜித்தை பார்த்தேன்,
இப்படின்னு அப்படியே பெருமை பற்றிக்கிட்டே அலைய வேண்டியதான். அவங்க எல்லாம் பார்த்து என்ன பண்ண போகிறோம்? பார்க்குறனால 10 காசு பிரோஜனம் கிடையாது. நம்ம எப்படி வாழ்கிறோம், நம்ம எவ்வளோ மகிழ்ச்சியாக வாங்குறோம், நம்ம குடும்பம் எப்படி நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது, அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன சொத்து சேர்த்து வச்சோம், என்ன நல்ல விஷயங்கள் சேர்த்து வச்சோன்றதான் இந்த இடத்துல முக்கியமே தவிர அந்த ஊரில் போய் வெளிநாட்டில் அடிபட்டு சாகிறதுக்கு அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லைன்றதான் என்னோட கருத்து. நம்ம சார் ஒரு காணி நிலமா இருந்தாலும் நம்ம ஊர் மண், நம்ம டெய்லி மிதிச்சு நடக்கிற மண்ணில் இருந்தால் நல்லா இருக்கும். நீங்கள் என்னதான் கௌரவத்துக்கு வெளிநாட்டில் வாங்கி போட்டாலும் அது என்னைக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற மாதிரி தானே இதோட அர்த்தமாக. கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து கர்நாடகா போய் அங்கே இடம் வாங்கணும்னா பயப்படுவாங்க. அங்கே என்னைக்காவது ஒரு நாள் காவேரி பிரச்சனை அவங்களை அடிச்சு விரட்டிடுறாங்களான்னு பயப்படுறாங்க. அதே மாதிரி கேரளா பக்கம் போனோம்னா அது ஒரு பிரச்சனை வந்துடுது. நீங்கள் நம்மளை என்னைக்காவது வந்து அடிச்சு விரட்டிடுவாங்க, நீ வந்து தமிழ்நாட்டுக்காரன்னு. ஆந்திரா போனால் ஆந்திராவிலேருந்து விரட்டிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம். ஸோ இந்த மாதிரி வந்து பயத்தில் இருக்கிறவங்க, பணம் இருக்கிறவன் எங்கே வேணால் போய் நல்ல சௌக்கியமாக வாழ முடியும். அது வந்து நிதர்சனமான உண்மை. பட் நம்ம இரண்டாம் தர குடிமக்களாக நம்ம வந்து அங்கே வாழ வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா உண்மையிலேயே வந்து அது கொடுமையான விஷயந்தான். பட் அவங்களுக்கு அதை பிடிக்கிறவங்க போய் வாழ்கிறாங்க. அதை வந்து நம்ம ஒன்றும் தடுக்கவே முடியாது. ஸோ இன்னுமே வந்து இந்த துபாய் வந்து ஒரு நம்ம இந்தியர்களை நம்பி இன்னொரு ரியல் எஸ்டேட்டில் வளர்ச்சியை நோக்கி தான் போயிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்க இல்லையா சார்? ஆமாம்மா, நீங்கள் இந்தியான்றது வந்து பெரிய ஒரு பையர்ஸ் மார்க்கெட். நீங்கள் ஒரு சைனாவில் ஒரு பொருள் தயாரிக்கிறான்னா அவன் ஆராய்ச்சி பண்ணுறான், நீங்கள் வந்து இந்தியர்கள் இதை வாங்குவாங்க அப்படின்னு. அமெரிக்காவில் ஒரு பொருள் ஒரு சாஃப்ட்வேர் பண்ணுறான்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து இந்தியாவில் இருக்கவனுக்கு சரியாக வரும். ஆனால் இந்தியாவில் இருக்கிறவன் எவனுக்குமே மொழிப்பட்டெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்க மொழிப்பட்டு கிடையாது, எல்லாமே இங்கிலீஷ். அப்படி ஆனால் சின்ன நாடு, நம்மளோட ரொம்ப கம்மியான எண்ணிக்கை. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து கிட்டத்தட்ட 7.5-8 கோடி பேர் இருக்கிறோம். இது வேற 2 கோடி பேர் வெளிநாட்டில் இருக்கணும், கிட்டத்தட்ட 10 கோடி பேர் இருப்பாங்க சுமாராக. நாம் தப்பாக கூட நான் சொல்கிறது வாய்ப்பு இருக்குன்னா அதிகமாக தான் இருக்கு, கம்மியாக இருக்காது. 10 கோடி பேருக்கு நம்மளோட மொழியில் நிறைய விஷயம் இல்லை. இப்போ நீங்கள் சாதாரண நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைம் வீடியோ, இந்த மாதிரி அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம தமிழில் இருக்கிறது ரொம்ப கம்மி. ஆனால் ஒரு சின்ன நாடு, குட்டி நாடு. அந்த குட்டி நாட்டில் ஒரு மொழி வந்து அவங்க மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நம்ம மொழிக்கு வந்து ரொம்ப மரியாதை கிடையாது. நம்ம பெருமை நம்மளே பேத்திக்கிட்டு அலையிறோம். உலகத்தில் மொழி கல் தோன்றி மண் தோன்றான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு வந்து நம்ம மொழியை வந்து நம்ம முன்னாடி வந்து பெருமை சேர்க்குற அளவுக்கு நிறைய புத்தகங்களோ புது விஷயங்களோ புது நவீனமான விஷயங்களுக்கு வந்து வரலன்றது தான் என்னுடைய கருத்து. இந்த இடத்துல நிறைய நம்ம முன்னேற வேண்டியிருக்கு. நம்ம நாட்டை முன்னேற்றாமல் நான் பாட்டு வெளிநாட்டில் போய் முதலீடு பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், வெளிநாட்டில் போய் ஒரு சில பேர் வந்து தமிழர்களே வந்து எனக்கு தமிழ்நாடே வேண்டாம், நான் வெளிநாட்டில் போய் ஏன்னா கமலஹாசனே ஒருத்தர் சொன்னார், எனக்கு நான் இந்தியா விட்டு போகிறத தவிர வேறு வழி இல்லைன்னு. அவரே சொன்னார், அவர் கட்சியை வேற ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த மாதிரி காமெடியெல்லாம் நிறைய நடக்கும் நம்ம நாட்டில். காமெடிகள் நிறைந்த நம்ம நாட்டில் இந்த ரியல் எஸ்டேட் துபாய்ன்றது வந்து ஒரு மேட்ரே கிடையாது. தொடர்ச்சியாக பேசுவோம் சார். நன்றி. நன்றி, வணக்கம்.